பெறுவார். சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின தேவன் சொன்னது என்ன? நாம் உண்மையாயிருக்கணும். உண்மையா இருந்தா உண்மையான பரிபூர்ண ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கும். ஆமென். உங்களுக்கு ஆண்டவர் பரிபூர்ண ஆசீர்வாதம் தருவார். எல்லாரும் கரங்களை தட்டி கட்டுறமே கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயாவும் நானும் பாண்டியன் ஐயாவும் நம்முடைய தேவ ஊழியர்கள் அனைவரும் பேராயர்கள் அனைவரும் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். சபைகளை கர்த்தர் கட்டணும் அப்படின்னு என்னிடத்தில் விண்ணப்பம் செய்த ஒவ்வொருவருக்காகவும் நான் செய்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். எங்கள் ஐக்கியத்தில் ஜப ஐக்கியத்தில் யாரெல்லாம் சபை கட்டணும்னு சொன்னாங்களோ அவங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கேன். இடம் இருக்கியா? சபை கட்டணையா? எங்களுக்கு உட்கார்ந்து ஆராதிக்கிறதுக்கு ஒரு இடத்துல ஒரு கூடாரம் போட்டு கொடுங்க, ஒரு கட்டடம் கட்டி கொடுங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சென்னை பம்பல்ல அப்படி நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஒரு ஆலயத்தை ஆண்டவர் கட்டி கொடுத்தார். வளர்ந்த இடத்துல ஜெபம் பண்ணோம். ஒரு ஆலயத்தை கர்த்தர் கட்டி கொடுத்தார். வியாசர் பாடியில ஜெபம் பண்ணோம். அங்க ஒரு ஆலயத்தை கூடாரத்தை கர்த்தர் கட்டி கொடுத்தார். ராமாபுரத்துல ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி கொடுத்தார். மாடுமாதம் இந்த இடத்துல ஜெபம் பண்ணோம். இங்கேயும் கர்த்தர் இந்த ஆலயத்தை கட்டி கொடுத்தார். அல்லேலூயா. பள்ளிக்கரணையில ஜெபம் பண்ணோம். ஸ்தோத்திரம். 60 நாளுக்குள்ளாக நல்ல பால்சனி போட்டு அருமையா கட்டி கொடுத்தார். அல்லேலூயா. செம்மஞ்சேரியில ஜெபம் பண்ணோம். வெறும் காலி இடத்துல ஜெபம் பண்ணோம். 220 லட்சத்துக்கு ஒரு சபை ஆண்டவர் கட்டி கொடுத்தார். இப்பவும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அம்பத்தூர்ல ஒரு ஆலயம் கட்டப்பட வேண்டும். குடியாத்தத்துல பாசு வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ஆலயம் கட்டப்படணும். இடம் இருக்குது. ஏர்போர்ட் திரிசூலத்துல ஒரு ஆலயம் கட்டப்படணும். இடம் இருக்குது. சகரி ஐயா ஏரியாவில் ஒரு ஆலயம் இருக்கு, ஒரு இடம் இருக்குது, அங்கேயும் சபை கட்டணும். அதாவது கிட்டத்தட்ட 20 இடம் இருக்குது. ஆனா இதுல முந்தி எனக்கு கட்டித்தரணும்னு மனு கொடுத்தவங்க ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. கர்த்தர் அப்படியே கிரியை செய்வாராங்க. அல்லேலூயா. தேவனுக்காக ராஜ்யத்தை கட்டுப்படியாக நாம் இருக்கிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். மங்கள்ராஜ் ஐயா ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லை, உடல் உழைப்பு. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லை, உடல் உழைப்பு. அதே மாதிரி உதவிகள் அதிகமாக செய்து ஜெபிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த 3ஆம் தேதி அவங்க அப்பா பிறந்த நாள். மங்கள்ராஜ் ஐயாவுடைய அப்பா சுகீர்தராஜ் ஐயா பிறந்த நாள். அவர் நாசரேத்து சபையில இங்க உள்ள சென்னையில் அநேக சபைகள்ல அவங்க சபை போதகராக இருந்து அநேக ஊழியங்களை சபைகளை கட்டி இருக்கிறாங்க. அவங்க ஐயாவுடைய தாத்தா பிஷப்பா இருக்கிறாங்க. ஐயா இப்ப நம்மோட சேர்ந்து நல்ல ஊழியம் செய்யறாங்க. ஐயாவுடைய சுகீர்தராஜ் ஐயாவுடைய பிறந்த நாளுக்கு அவர்கள் வழியாய் வந்த அருமையான ஐயாவுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படணும். அவங்களுக்காக ஒரு விசேஷித்த ஜபத்தை நாம் ஏறெடுக்கிறோம். மங்கள்ராஜ் முன்னாடி வந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆசைப்படுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெயராஜ் ஐயா, இளத்துறை ஐயா, அவங்களுக்காக ஸ்தோத்திரம். அப்பாவுடைய பிறந்த நாள். ஏன் அவங்க பிறந்த நாளுக்கு நம்ம ஜெபிக்கிறோம்னு சொன்னா, ஒரு நல்ல பரிசுத்த தேவ பிள்ளைய விட்டுட்டு போனாரு. ஆமென். அல்லேலூயா. பரிசுத்தவான்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் உபயோகம் உள்ள பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. ஆமா. அவங்க பிறந்த நாள்ல ஐயாவுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். ஐயாவுடைய ஊழியம் ஆசீர்வதிக்கப்படணும். அவங்க கையின் கிரியைகள் ஆசீர்வதிக்கப்படணும். ஒரு விசேஷத்தை ஜபத்தை நம்முடைய பேராயர் டாக்டர் ஜெயராஜ், பேராயர் டாக்டர் செல்லத்துறை ஐயா சாமுவேல் ஜாமன். ஒரு வசனத்தை வாசிப்பதை நான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும்
அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். ஜோமல்லா 3ஆம் தலைமுறை ஊழியக்காரர்கள். அவருடைய அப்ரஹாம் டேனியல் அவர்கள் திருமையிலே மாவட்டத்தில் நல்ல ஊழியர்களை செய்த தேவனுடைய மனிதர். அவருடைய தகப்பனார் கணத்திற்குரிய சுகந்தராஜ் ஐயா இன்று நமத்திலே செய்து கொடுத்த இந்த தேவனுடைய மகன். இவர்களை எல்லா காரங்களை நீட்டி நாம் ஆசீர்வதித்து நாம் ஜெபம் பண்ணுவோம். ஜாதிகளின் நடுவில், ஜனங்களின் நடுவில், சில மாவட்டங்கள் மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த தேசத்தின் எல்லா மாநிலங்களுக்கும் எல்லா தேசங்களுக்கும் இந்த சந்ததியை நீர் எடுத்து பயன்படுத்தும்படி, இந்த சந்தானத்தை நீர் எடுத்து பயன்படுத்தும்படி நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறார், அவனுக்கு பிறகு அவனுடைய பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். ஆண்டவரே, இந்த நீதிமானுடைய வேர் கனி கொடுத்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். உடைய திருநாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இவனுடைய மனைவி, பிள்ளைகள், இவனுடைய குடும்பத்தை சார்ந்த உறவுகள் ஆண்டவரை ஒவ்வொருவரை நீங்கள் பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஐயாவுடைய தாத்தா ஆபிரகாம் டேனியல் திருநெல்வேலி மண்டலத்திலே பெரிய பிஷப்பாக இருந்தவர்கள். அவருடைய கரத்தினால நாம் ஸ்நானம் திடப்படுத்தி திருவருள் எடுத்த அதை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தினார். ஆமே, இப்போ மாதிரிலாம் கிடையாது. அந்த நாட்களில் 10 கற்பனைகளை படிக்கணும், விசுவாச பிரமாணம் படிக்கணும், கர்த்தருடைய ஜெபத்தை படிச்சிருக்கணும். பல காரியங்கள்லாம் அங்கே ஒரு புத்தகமே கொடுப்பாங்க. அதை படித்து அதை குறுக்க கேள்வி கேட்பாங்க. அப்போ அது பதில் சொல்லணும். அப்படிலாம் பதில் சொல்லலைன்னா அவங்க டிப்ரமோட் பண்ணியும் எலிஜிபிள் ஆகலை அப்படிம்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல பரிசுத்தவான் கைகளிலே நாங்கள் அந்த திருவிருந்துக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டோம். 1974, 75 அந்த காலகட்டங்களிலே கர்த்தருக்குள்ளாக எங்களை வழிநடத்தினவர்கள். இன்றைக்கு அவருடைய குடும்பத்தின் மக்களை நம்ம ஆசீர்வதிக்கும்படியாக இருக்கிறோம். அவருடைய சந்ததியில் வந்த ஞான ஐயாவை நம்ம வாழ்த்துக்கிறோம். ஆமே, வேதத்திலே ஒரு வசனம் சொல்கிறது, நீ வாழ்க, உங்களுடைய வீடும் வாழ்க, உமக்குண்டான எல்லாவற்றும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக நாம் பார்க்கிறோம். இப்போதும் ஐயாவுக்காக நாம் வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம், ஆமென், அதில் உள்ள 30ஆம் வசனம். உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தவர்கள். ஆமென், அல்லேலூயா. எங்கு சென்றால் ஆண்டவருடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லணும். பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை விடுதலையாக்கணும், நோயாளிகளை சுகமாக்கணும். இவருடைய கரங்களினால் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கணும். நாம் யாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கர்த்தாவே, ஊழியக்காரனுடைய சந்ததியை இந்த நாளில் நினைவு கூறுகிறோம் ஐயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 3ஆம் சந்ததியில இப்படிப்பட்ட அருமையான ஊழியக்காரரை கொண்டு வந்து அநேக காரியங்களை செய்து வருவதற்காக ஸ்தோத்திரம். என் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க, அப்படி செய்கிற ஊழியர்களை ஆசீர்வதிங்க. போகிற இடங்கள், வருகிற இடங்கள்ல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும் அப்பா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய வார்த்தைகள் புறப்பட்டு வரும்போது, அவர்கள் ஜெபம் பண்ணும் போது, கரங்களை நீட்டி வியாதியஸ்தர்கள் கைகளை வைக்கும் போது, ஆண்டவர் அற்புதத்தினால், அடையாளங்களினால், அதிசயங்களினால் கர்த்தர் காரியங்களை வாழ்க்கை செய்கிறார். உடைய இயேசுவாகிய பரிசுத்த பிள்ளை அவே அருமையான ஐயாவோடு தங்கி தாபரிக்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். பரிசுத்த ஆவியினால நிரப்பி நடத்தினீராக இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு பயன்படுத்த இப்போதும் ஆண்டவரே, நாங்கள் சபையாய் ஊழியக்காரர்களாய் சேர்ந்து பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினால் ஆசீர்வதித்து வாழ்த்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியத்தை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சபைக்காக நம்ம ஜெபிக்கும் போது இதில் ஒரு நம்மளுடைய பேனரில் தான் நாங்கள் நடத்திக்கிட்டு இருந்தோம்.
அப்போ ஜெபிக்கும் போது ஐயா வந்து ஒரு நாள் செய்தி கொடுத்தாங்க. ஒரு 30 பேர் இருக்கும்போது செய்தி கொடுத்தாங்க. அப்போ அது வந்து ஃபேஸ்புக்கில் லைவ்ல போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஸ்தோத்திரம், நம்ம ஏஞ்சலின் அம்மா, ஏஞ்சலின் சுகீர்ராஜ் அம்மா அது ஃபேஸ்புக்கில் அதை பார்த்தாங்க. பார்த்துட்டு இது என்ன அப்படின்னு கேட்டாங்க. இதுதான் சபை, இதில் தான் செய்தி கொடுக்குறாங்க. சுற்றி 5000 மக்கள் இருக்காங்க, கிராமம். இதுலேயே இது சபையா? எங்கள் சபையினுடைய பார்க்கிங்கே பெரியதா இருக்குது, இது ஒழுங்கு இல்லாமல் இருக்கு அப்படின்னு அவங்க உடனே முதல்ல நான் இதுக்கு ஒரு உதவி செய்யணும்னு சொல்லி உதவி செய்தாங்க. ஐயா உதவி செய்தாங்க. ஆண்டவர் அருமையாக கட்டி முடித்து இன்னைக்கு நம்முடைய கணத்துக்குரிய ரெவரண்டி சவுந்தரபாணி ஐயா அவர்கள் செய்தி கொடுக்கக்கூடிய வரும்படியாக பெரிய பாக்கியத்தை கற்று செய்திருக்கிறார். ஐயா மங்கள்ராஜ் ஐயா அவருடைய துணைவியார் சேரலி புஷ்பா, மகள் ஜெனிலா, மகன் ஜேப்ரி, இந்த குடும்பத்துக்காக நீங்க எல்லாரும் ஜெபிக்கணும். நிச்சயமாய் இந்த குடும்பம் தொடர்ந்து ஆண்டவருக்கு மகிமையாய் கர்த்தரோட பாதுகாக்கணும், ஆசீர்வதிக்கணும், ஊழியங்கள் இன்னும் பெருகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க நாங்கள் செய்கிற இந்த அனைத்து சபைகளிலும் கட்டிட பணிகளிலே அவருடைய பங்கு இருக்கிறது. அவர்கள் அதிகமாய் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறார்கள், அவங்களுக்கு விசாரிக்கிறாங்க. நீங்க கட்டுங்க, கர்த்தர் செய்வார். இந்த இடத்துல செய்யும்போது ஐயா அதை கட்ட சொல்லுங்கய்யா அப்படின்னாரு. ஐயா எப்படியா கட்டுறது, எங்கிட்ட பணமே இல்லையா அப்படின்னு. இந்த வாரத்துல வேலையை தொடங்குங்க அப்படின்னு கட்டுட்டாங்க. எப்படியா செய்யறது, அந்த கையில பணமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்குள்ளாக முதலாவதாக 75 ரூபாயை போட்டாங்க. அதன் பின்பு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கட்டி முடிக்க திரும்ப செய்தார். அல்லேலூயா. இப்பொழுது நம்முடைய சபையினுடைய பேராயர் டாக்டர் டேவிட் பாண்டியன், பேராயர் அம்மா கலாரிட்டா, ஸ்தோத்திரம் அருமையான பிள்ளைகள், ஸ்தோத்திரம் டெபோரா, எஸ்தர், இவங்க ஒரு பாட்டு பாடும்போது நம்ம கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்க இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த பாடலை அவர்கள் பாடுவார்கள். அதன் பின்பு அவர்களுக்காக ஒரு ஜெபம். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே.
ஐயாவுடைய குடும்பத்திற்காக ஒரு ஜெபம் ஏறெடுக்கிறோம். 30 வருஷம் ஆச்சு ஆண்டவருடைய உழைப்புக்குள்ள வந்து, சபை ஊழியத்துக்குள்ள வந்து 20 ஆண்டு வெற்றிகரமாக ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார். ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு இவரை அடித்து இரத்த கோரையா வெளியே வந்தார். ஊழியம் செய்யும்படியாக ஊழியத்தின் நிமித்தம் இரத்தம் சிந்திக் கொண்டே வந்தார். அதனுடைய பிரதிபலன் ஆண்டவரை மகிமையாய் தேசத்தில் உயர்த்தி வைத்தார். அவங்களுக்காக ஒரு நல்ல ஜெபத்தை அவங்களுக்கு செய்யணும். பிஷப் சகரியா ஐயா அவர்கள் 4 சபை வச்சிருக்கிறாங்க. அவங்க பையன் பாஸ்டர், அவங்க வீட்டம்மா பாஸ்டர், அவங்க பேராயிரம்மா, அவங்க பையனுடைய ஒய்ஃப் பாஸ்டர், நல்லா செய்கிறாங்க. அவங்க ஆசீர்வதித்து ஒரு நல்ல ஜெபத்தை ஏறெடுங்க. எல்லாம் சத்தமாக சொல்லுவோமா? இந்த நாளில் எல்லாரும் உங்கள் கரங்களை நீட்டி ரம்மியான இந்த ஊழியக்காரருடைய குடும்பத்தின் இந்த ஊழியத்தின் பயணத்தை கர்த்தர் தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தனுடைய தேவனாகி விடவும். ஆனால் இந்த பகுதியிலே இவர்களை கர்த்தர் கொண்டு வந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது ஒன்று கூட தடைப்படாது. இந்த ஊழியத்தின் பாதையிலே அநேக தடைகள் அவருடைய வாழ்க்கையில, இந்த ஊழியத்தின் பயணத்திலே அநேக விதமான தடைகள் ஏற்பட்டாலும் என் ஆண்டவர் தாமே அவர்களுக்கு முன்பாக கடந்து போய் எல்லா கோணலானவைகள் எல்லாம் நீக்கி ஆண்டவர்களுக்கு ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆண்டவர் பெரிய அற்புதத்தை இந்த பகுதியில் செய்ய போகிறார். ஆண்டவர் பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொடுக்க போகிறார். இந்த பகுதியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அருமையான தாசனை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறதான எல்லா விதமான அற்புதங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால ஊழியத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற, ஊழியத்துக்கு விரோதமாய் எழும்புகிற, ஊழியக்கார குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்புகிற, இவருடைய சரீர பலவீனங்களை கொண்டு வருகிற எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால இந்த நாளிலே கர்த்தருடைய நாமத்தினால நிறுவனமாக்கி என் ஆண்டவருடைய வருகையிலே இந்த பகுதியில் ஒரு ஆண்டவருக்கு ஒரு பெரிய கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி ஆண்டவர்களை கொண்டு செய்ய போகிற மேன்மையான காரியங்களுக்காக கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை துதிக்கிறோம். இந்த 20 ஆண்டுகளை இந்த பகுதியில ஆண்டவர்களை நேர்த்தியா நடத்திருக்கிறீங்க சுவாமி. ஆண்டவர் இந்த 20 ஆண்டுல இந்த பகுதியில் ஆண்டவரே இவர்கள் விதைத்திருக்கிற ஒவ்வொரு விதைகளும் ஆண்டவர் பலனுள்ளதாக கர்த்தர் மாற்றி கொடுக்க போகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால இன்னும் அநேக ஊழியங்களை எழுப்புவோம். இன்னும் ஆண்டவரை அநேக இடங்களிலே இந்த ஊழியக்காரை கொண்டு செய்ய போகிற அற்புதங்களுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறீர், நீ கால் வைக்கும் தேசம் எல்லாம் உனக்கு சொந்தமாய் கொடுப்பேன் என்று சொன்ன கர்த்தர் இன்னும் இவர்களை கொண்டு செய்ய வேண்டிய திட்டங்களை நீ வைத்திருக்கிறீர். நீ அழைத்த நோக்கத்தை இவர்களை கொண்டு ஆண்டவரே செய்யும்படியாக இந்த பகுதியிலே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். என் அன்பு ஊழியக்காரை ஆசீர்வதிக்கிறோம். அப்படியே மனைவிக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பு சகோதரி ஆசீர்வதிக்கிறோம். இவர்கள் இருவரும் இணைந்து ஆண்டவரை ஜெபிக்கிற ஜெபங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரத்தின் ஜெபத்தை கேட்க வல்லவர். இந்த ஜெபத்தின் நிமித்தமாக இந்த பகுதியிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் திரளாய் கொடுக்க போறதுக்காக நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிற கர்த்தாவே, அது கொடுக்கப்பட்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாலிப பிள்ளைகளை கொண்டு ஆண்டவரே நீங்கள் செய்ய போகிறதான எல்லா அற்புதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். Right now the name of Jesus come for right now. If you power the lust come for right now. In the name of Jesus எல்லா தடைகளும் உடைக்கப்படுவதாக, உன் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா தடைகளும் உடைக்கப்படுவதாக பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த ஊழியத்திலே ஆண்டவர் இந்த பிள்ளைகளோடு இருந்து நடத்துகிற பிரதான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்யுங்கப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. அற்புதங்களை செய்யுங்கப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவருடைய மன விருப்பங்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி கொடுங்கப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ செய்கிற காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். இனி நீ செய்ய போகிற காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். இனி நீ கொடுக்க போற ஆத்துமாக்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த பகுதியில் ஒரு பெரிய ரட்சிப்பின் எழுப்புதலை ஆண்டவர் உண்டு பண்ண போவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கிருபையாய் ஆசீர்வதிங்க. பரலோகத்திலிருந்து சேனைகளின் கர்த்தர் திரள் சேனையோடு கரத்தை நீட்டி இந்த ஊழியக்காரன் தலைமையோடு கர்த்தருடைய கரம் இறங்கி
அபிஷேகத்தோட ஆண்டவரே இவன் போகிற இடங்களை சந்திக்கிற குடும்பங்களை எல்லா இடத்திலும் ஆண்டவரே எல்லா கட்டுகள் உடைக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர்களுக்கு முன்பாக போய் எல்லா ஆசீர்வாதங்களை உண்டாக்கி அந்தந்த குடும்பங்கள் ரட்சிக்கப்படட்டும். இயேசு சொந்த ரட்சகர் என்ற பகுதியிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டவர் வழிமுறைகளை ஆண்டவரை திறக்கபடி நாங்கள் செபிக்கிறோம். அற்புதம் செய்ய ஆசீர்வதிங்க. தொடர்ந்து கிருபை இருக்கட்டும். எல்லா ஆண்டவர் மீட்பருமாய் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கொடாக்குடியாக பெருகுவதாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தாவீது சொல்லுகிறார், கர்த்தரின் வலது பட்சத்தில் இருக்கிறபடினாலே நான் நசுக்கப்படுவதில்லை என்று சொல்லி சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது போல கர்த்தர் மதமாய் இவருடைய வலது பட்சத்தில் நின்று ஆண்டவர் எல்லாவற்றையும் ஜெயம் எடுக்க கர்த்தர் கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்ய ஆசீர்வதியும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் கிருபையினால் பாதுகாத்துக் கொள்ள ஆண்டவரே. ஆண்டவரே நீர் ஆலோசனை கர்த்தர். இந்த ஊழியத்தில் இவர்களுக்கு நீர் ஆலோசனை கொடுத்து ஆண்டவரே இவர்கள் நடக்க வேண்டிய காரியங்களை போக வேண்டிய இடங்களுக்கு நீர் ஆண்டவரே அனுமதி கொடுத்து நீங்கள் ஆண்டவரே முன்னிருந்து நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு நாளும் பிள்ளைகளில் வைக்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் பாதுகாக்கும்படியா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஐயா அவர்கள் ஊழியத்தை பாராட்டி அவர்களுக்கு ஒரு சின்ன பரிசு எங்கள் ஊழியக்காரங்க வாங்கி தந்துருக்கிறாங்க. பெற்றுக்கொள்ள வேண்டும். ஐயாவுக்கு இது 4வது சபை. இன்னும் அநேக சபைகளை கட்டி அவர்கள் ஆசீர்வதிக்கப்படாது. கர்த்தருக்கு மகிமை. நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது. ஐயா ஐயா சொன்னாங்க, சுந்தரமணி ஐயா சொன்னாங்க, எல்லாரும் வந்து போடுங்க அப்படின்னாங்க. அது நிற்கிற இடம் காணாது. 27 பாஸ்டர்ஸ் பேராயர்கள் வந்திருக்கிறாங்க. அதனால அது முடியல. ஸ்தோத்திரம். இப்போ நம்முடைய கணத்துக்குரிய நம்முடைய ரெவரண்ட் டி சௌந்தர பாண்டியன் ஐயா அவர்களை செய்தி கொடுக்கும்படியாக நான் அழைக்கிறேன். அவர்களுக்கு நாம் சால்வை அணிவித்து கனம் பண்ணணும். இந்த நேரத்தில் எல்லாரும் எழுந்து நின்று தேவனை மகிமைப்படுத்தி ஐயா அவர்கள் மூலமாக தேவன் நம்மோடு பேசும்படியாக நம்முடைய ஸ்தோத்திரம் சபையின் பேராயர் டாக்டர் முன்னாடி வந்து ஆசிரியர் அவர்கள் முன்னாடி வர சொல்லுங்க. ஆரோக்கிய வேதராஜ் ஐயா முன்னாடி வந்து இந்த செய்திக்காக ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கணும். முன்னாடி வாங்க. ஸ்தோத்திரம். ஆரோக்கிய வேதராஜ் வாங்க. ஆரோக்கிய வேதராஜ் எங்க இருக்காங்க? ஸ்தோத்திரம். வாங்க வாங்க. இந்த செய்திகள், இந்த பாடல்கள் ஜூகா டிவியில் ஒளிபரப்பாகி கொண்டு இருக்கிறது. ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில் எல்லா சமூக வலைத்தளங்களிலும் ஒளிபரப்பாகி கொண்டு இருக்கிறது. தேவேந்திரஜா ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சௌந்தரபாண்டியன் ஐயாவை ஃபோனில் பிடிச்சேன். நல்ல கர்த்தருடைய குடும்பம், கர்த்தருடைய ஊழியத்தை நிறைய இடத்துல செய்கிறாங்க. ஜாய் டிவியில் அவரை பார்த்தேன். அவருடைய ஊழியத்தை ஜாய் டிவியில், நித்திய டிவியில் பார்த்தேன். நிறைய டிவியில் அவங்க செய்தி கொடுக்குறாங்க. மிஷினரிகளுக்கு நிறைய தாங்குறாங்க. ஆந்திராவில் அநேக சபைகளில் கட்டி கொடுக்குறாங்க. கர்த்தர் அவர்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். தேவம்
எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். நீங்கள் தேவனுடைய செய்தி அளிக்க ஆண்ட்ரூ குரூப் ஒரு 5 நிமிடங்கள் சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார்கள். ஒரு பாட்டு பாடுவாங்க. ஆமாம், எல்லாரும் நல்லா Praise Jesus. Hallelujah. Praise the Lord. Amen. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. அதனாலதான் நான் பாடுறேன், அதனாலதான் உசுறு வாடுறேன், அதனாலதான் பாடுறேன், அதனாலதான் உசுறு வாடுறேன். உள்ளங்கையில் வந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. முகத்தையும் பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே, முகத்தையும் பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே. உள்ளத்தை பார்த்து விட்டு ஆளுகையும் தந்து விட்டீர். உள்ளத்தை பார்த்து விட்டு ஆளுகையும் தந்து விட்டு நினைச்சுடா நான் பாடுறேன், அதை நினைச்சுடா உசுறு வாடுறேன், அதை நினைச்சுடா நான் பாடுறேன், அதை நினைச்சுடா உசுறு வாடுறேன். உள்ளங்கையில் மறைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. நாட்களையும் பார்க்கலையே, நானும் என்று எண்ணிறையே, நாட்களையும் பார்க்கலையே, நானும் என்று எண்ணிறையே. பெயர் சொல்லி கூப்பிட்டு அற்புதமாய் மாற்றுகிறேன், பெயர் சொல்லி கூப்பிட்டு அற்புதமாய் மாற்றுகிறேன். நினைச்சுதா நான் பாடுறேன், அதை நினைச்சுதா உசுறு வாடுறேன். உள்ளங்கையில் வந்தவரே, உசுரை தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. வயசு ஆகி போச்சு, வயசு செத்து போச்சு, வயசு ஆகி போச்சு, வயசு செத்து போச்சு. வாக்க நினைச்சவர் கல்பனாக மாற்றினேன், வாக்க நினைச்சவர் நாளாக மாற்றினேன். நினைச்சிடா நான் பாடுறேன், நினைச்சிடா உசுறு வாடுறேன், நினைச்சிடா நான் பாடுறேன், நினைச்சிடா உசுறு வாடுறேன். அன்புக்குள்ளே அன்புக்கும் தூசி நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த மாலை வேளையில் இந்த திருச்சபையோட 2வது ஆண்டு விழா. இந்த ஐயாமையான இந்த திருச்சியுடைய ஊழியர் பேராயர் டேவிட் பாண்டியன் அவர்களுக்கு 20வது ஆண்டு இந்த ஊழியத்துக்கு வந்திருக்காங்க. இந்த திருச்சியுடைய 2வது ஆண்டு விழான்னு நம்மோடு சொல்றார்.
பொதுவாக ஆண்டவருடைய அனாதி சித்தத்தின்படி அவரை ஆண்டவர் இதுவரை வழிநடத்தியிருக்கிறார். இது 30 விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பரலோக ஊழியம் 1ஆம் ஆண்டு விழா மற்றும் பேராயர் டேவிட் பாண்டியன் அவர்களின் ஊழியத்தில் 20வது ஆண்டு விழா. GMPFM தேவ ஊழியர்கள் ஜெப ஐக்கிய விழா. தேவ ஊழியர்கள் ஜெப ஐக்கியம் இருக்கு. அந்த 20வது ஆண்டு விழா 2வது ஆண்டு விழா. இந்த 2வது சங்கீதத்தில் ஜானியில் கொந்தளித்த ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பார்கள். ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு சங்கீதம் அது. 1ஆம் சங்கீதம் துன்மார்க்குடைய ஆரத்தில் நவங்கள் பாவியில் வழி இல்லாமல் பரியாசக்காரமல் கட்டுரை வீரத்தில் பிரியமாயிருந்து ஈரோம் போல வீரத்தில் ஞானமாய்க்கிறவர்களின் வாக்கியமான நீர்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் தண்ணியை தந்து இலையுறாத மரத்தை போல் அவன் செய்வதெல்லாம் சூப்பர் அவசரம். இதை நம்ம கண்டுபிடிச்சாலே அந்த ஆத்தோரமாக இருக்கிற மூங்கில் மரம் மாதிரி, ஆத்தோரமாக இருக்கிற இந்த தேக்கு மரம் மாதிரி. தண்ணி வர இடத்துல இங்கே டெல்லி போனீங்கன்னா கொய்யா, டெல்லியிலேருந்து ஜாஜிமா இருக்கிறவங்களே ரோட்டில் கொய்யா விற்பாங்க, கல்கட்டாவில் கொய்யா விற்பாங்க. அந்த கொய்யா வெட்டி லேசாக உப்பு மசாலாவும் போட்டு கொடுப்பாங்க. அப்படியே அதில் தண்ணி வடியும். நம்ம போட்ட உடனே நம்ம ஊர் காயில் எவ்வளோ போட்டாலும் தண்ணி வடியாது. தண்ணி இல்லாமல் விளையிற கொய்யா நம்ம ஊரில் வறட்சி. அங்கே தண்ணி இருக்கிற அடி நல்ல திருவி நல்லா இருக்கும். அந்த கொய்யா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த டேஸ்ட்டு, அந்த கொய்யாவுடைய டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். கல்கட்டா, டெல்லி அதே மாதிரி அதுதான் நீர்க்காலின் ஓரமாய் நடக்கும். அது சங்கீதம் 1. நம்ம சங்கீதம் 1 படி நடக்கிறப்போ நீ துன்மார்க்குடைய ஆலோசனை பாவிக்கு வெளியில் பரியாசக்கார இடத்தில் 3ம் கொஞ்சம் திங்க் பண்ணால் ரொம்ப நேரம் ஆகிடும். எனக்கு கொடுக்கப்பட்ட டைம் கரெக்டாக 40 நிமிஷத்தில் நான் முடிக்கணும். நம்ம எல்லோரும் வீட்டுக்கு போகணும். இங்கே வந்து நம்ம முடிக்கிற நேரத்தில் மெசேஜுக்குள்ள வந்துருக்கிறோம். பெரிய விழா இல்லை. அடுத்து சொல்கிறாரு, அந்த 2:14 இப்பொழுதே ராஜாக்கு உணர்வடைங்கள், பூமி நியாயங்களே எச்சரிக்கையாகிவிடுங்கள். எச்சரிக்கை. எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பக்கத்தில் ஒரு மண்டபம் போட்டிருக்கோம். எதுக்குன்னா டிரான்ஸ்ஃபார்ம் பக்கத்தில் போனால் என்ன ஆகும்? கரண்ட் ஷாக் அடித்து செத்து போவோம். வெண்ணா மிச்சி குடிக்க போகணுன்னா அதுக்கு போல ஒரு மண்டபம் வச்சுருப்பாங்க. உள்ளே போனால் என்ன ஆயிடுற? மண்டபம் ஆயிடுற. ரோடை கிராஸ் பண்ணணும்னா கவனமாக கிராஸ் பண்ண. அதான் எச்சரிக்கை. அதில் வந்து ஜாதிகள் பங்களித்து ஜனங்கள் விருதா காரியத்தை செஞ்சிருப்பாங்க. கர்த்தருக்கு விரோதமாகவும் அபிஷேகம் பண்ணிகளுக்கு விரோதமாக பூமியின் ராஜாக்கள் எழுமிட்டு அதிகாரிகள் ஏகமாய் இன்னைக்கு நிலமாட்டு தான் இருக்கு. 10 வருடங்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கோ முகமதியருக்கோ ஏற்ற அதிகாரிகள் இல்லை. அரசாங்கம் சொன்னாலும் அதிகாரிகள் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட அதிகாரிகள் வந்து சீட்டில் உட்காந்துட்டாங்க. 10-15 வருடங்களுக்கு அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இருக்கிற ஊழியர்கள் என்ன பண்ணணும்? ரொம்ப கவனமாக ஜபத்தோடே போகணும். வேற ஒரு கவனம் வேண்டாம், ஜபத்தோட. இன்னைக்கு ஊழியக்காரங்க அப்படி இல்லை. எங்கே போனாலும் மெயின்லைன் சர்ச் போனாலும் சரி, வெண்டிகார் சர்ச் போனாலும் சரி, ஏசி போனாலும் சரி, ஏசிஐ போனாலும் சரி, எந்த நிறுவனத்துக்கு போனாலும் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு ஊழியக்காரங்க நல்லதாக இருக்காங்க. குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் அவங்க அந்த வசதி வாய்ப்பு வந்ததும் மக்கள் அப்படியே தான் இருக்கும். நாம் அப்படியே தான் இருக்கோம். ஊழியக்காரன் அப்புறம் மாதிரி வசதியாக இருக்கும். பாருங்க எப்படி இருக்காரு. 2500 வச்சுருப்பாங்க. அப்படி அவர் சொன்னதான் நான் சொல்லுவேன். 2500 ஐயா மில்லியன் ஐயா. அவர் ஊழியக்காரர் சர்ச்சை வச்சிருக்காரு. எவ்வளவு? 1200 திக்காவாட்டி. இது ஊழியக்காரருடைய தரம், குவாலிட்டி. இப்போ நம்ம ஐயா இந்த நோட்டீஸ்க்கு ஐயா ஒருத்தர் போட்டுருக்கேன். ஐயா ராஜையா பாருங்க, என்ன அழகாக ஒரு பெரிய செய்யணும், எந்த அளவுக்கு சப்பாரி. ஆனால் அவருடைய அன்பு சொல்ல தான் நான் வந்தேன். எங்கள் பலமுறை பொண்ணு ஐயா வாங்க ஐயா, என்னை யாருன்னே தெரியாது, பாரு எனக்கு யாருன்னு தெரியாது. இருந்தாலும் அவர் அடிக்கடி கூப்பிட்டதால நான் மாறணும் வந்தேன். ரொம்ப தூரம், எனக்கு தூரம் தான் பிரச்சனை, டைமிங் தான் பிரச்சனை, எனக்கு பிஸ்னஸ். அப்படிப்பட்ட ஊழியத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப அவேர்னஸாக இருக்கோம். சங்கீதம் 20வது ஆண்டு விழா என்பது சங்கீதம் 20 ரொம்ப சிறப்பான ஒரு சங்கீதம். சங்கீதம் 20 எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி. அந்த 20 முதல் வசனம் யாராவது சொல்லுங்க.
பார்த்தாலும் சொல்லுங்களேன் பாப்போம் யாராவது. நான் மறந்துட்டேன், அதனால உங்களை கேட்குறேன். என்ன பண்ணணும்? டபுள் டைம்ல, பிரச்சனைக்குரிய நேரத்தில், இக்கட்டு நேரத்தில் கர்த்தரை நோக்கி நம்ம என்ன பண்ணணும்? கூப்பிடக்கூடாது. எப்பவுமே ஆபத்து தான். ஆபத்து இப்பதாங்கிறது இல்லை, எப்பவுமே ஆபத்து தான். அமெரிக்க ஜனாதிபதி வந்த காலத்துல ஒரு ஜனாதிபதி வந்த காலத்துல கரண்ட் வந்துச்சான். கரண்டை தொட்டா செத்து போகணும். அவர் கரண்ட்லேயே கையை வைக்க மாட்டாராம், சுவிட்சை போட மாட்டாராம். பயம். இதே மாதிரி ஆபத்து நாளில் நம்முடைய ஜெபத்தை இவர் என்ன பண்ணுவாரு? 7வது வசனம், சில ரதங்களை குறித்து குதிரைகளை குறித்து மேன்மைப்பார். நாங்களும் யார் குறித்து மேன்மை பாராட்டுறோம்? அவர் மட்டும்தான் மேன்மை பாராட்டுறோம். தன்னைத்தான் உயர்த்துகிறவர் பெருமையுடன் ஆண்டவர். பெல்ஷாத்தர் பெருமையானாரு, ராஜ்யோடத்தே செய்வான். தானியலை கூப்பிட்டு உனக்கு தரப்படி என்னவோ கொடுக்குறேன், நான் ஐயா 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 போடுற மாதிரி அந்த செயின்லாம் கொடுக்குறேன், நான் கோல்டு இல்லை வைரத்தில் போட நான் செய்யறது. நீயே செத்து போகிற ராத்திரி பாடி. அப்புறம் உனக்கு 7 நெடுக்கு 2 நெடுக்கு 7 குறுக்கு தடுக்கு டமுக்கு அமுக்கு இன்னைக்கு முடிஞ்சு வச்சு உனக்கு நீ என்னடா எனக்கு கொடுக்குறதுன்னா பெருமை. அப்புறம் பார்த்தியா பெருமையாக இருந்தான், மாறு மாதிரி ஆனால் தன்னை தாழ்த்தினா வாழ்க்கையில் முன்னேறினான். வாழ்க்கையில் நாம் எப்பவுமே நான் ஒன்றும் இல்லையப்பா யார் தான் சொன்னால் அந்த இடத்துல மோசடி தெரிவிக்கிறப்போம் தரை மட்டும் புரியுது. எங்க புரியுறாரு? இன்னைக்கு மாற்ற தெரிவிக்கணும்னா ஆயர்கள் தரையோடு படுத்து ஜெபம் பண்ணுவாங்க. தரை மட்டும் புரிந்து ஆண்டவரை நோக்கி மோசே. அதனால்தான் அவர் சொன்னார், ஆண்டவர் சொன்னார், இறக்கமும் மன உருக்கமும் நீதி சார்ந்தும் மிகுந்த கிருபையும். யார் சொன்னா? கடவுள் சொல்றார். 145:8 வந்து தாவீது சொல்லுவாங்க. இங்க வந்து கடவுளே சொல்றாங்க, 1000 தலைமுறைக்கு நான் இறக்கிறேன். 1000 பேருக்கு நான் இறக்க தருவேங்க. அதான் நாம எப்பவுமே நம்ம பெருமை பாராட்டாமல் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். 9 கர்த்தாவே எங்களை ரட்சி, நாங்கள் கூப்பிடுகிறாள் ராஜா எங்களுக்கு ப்ளீஸ் சால்வேஷன், லார்ட் ப்ளீஸ் சால்வேஷன். எப்போ நம்ம கால் பண்ணுறனோ அப்போ நமக்கு சரி வைப்பார். ஒரு அருமையான 20வது ஆண்டு விழா, 20ஆம் ஊழியத்தில் 20 ஆண்டுகள், திருச்சபை 2வது ஆண்டு. இந்த ஊழியர் கூடுதல் 3 பண்டிகையும் சிறப்பாக கொண்டாடிக்கப்பட்ட ஐயாவை வாழ்த்துகிறேன். அவருடைய துணைவியார் அருமையான அந்த சகோதரி பிஷப்பம்மா, அந்த பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசிரியருக்கு பாதுகாத்து வழிநடத்தி வராங்க. விசேஷமான திருநெல்வேலி பேராயத்தை பற்றி அருமையான ஐயா சொல்கிறாங்க. ஐயா அருமையான ஒரு பிஷப் ஐயா வேற. இப்போ அந்த பிஷப் ஏஆர்ஜி பத்மவாசன் ஐயா இருக்காங்க. இவங்களுக்கு முன்னால் கிறிஸ்தாசன் ஐயா இருந்தாங்க. அவங்களுக்கு முன்னால் ஜெய்பால் டேக்கன் ஐயா இருந்தாங்க. அவங்களுக்கு முன்னால் ஜெய்சன் தர்மராஜன் ஐயா இருந்தாங்க. 7 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் இருப்பாங்க. அவருக்கு முந்தின பிஷப் தான் இவங்க தாத்தா. இவங்களுடைய பேரை தான் என்ன ஐஎம்எஸ்ல மல்கர்கிரியில் மேல் ஒருத்தர். இப்போ பெங்களூர் போயிட்டார். இவரை மாதிரியான இருக்கிறார். ஒரு இன்டெலிஜென்ட் ஐஎம்எஸ்ல பைபிள் காலேஜ்லாம் ஆரம்பித்தார். நான் ஐஎம்எஸ்ல பிரசிடெண்டாக ஒர்க் பண்ணேன். இப்போ என்எம்எஸ்ஐயில் நேஷ்னல் ட்ரெஷரர், அவங்களுடைய ட்ரெஷரராக இப்போ என்எம்எஸ்ஐ 125 ஆண்டுகளுக்கு வந்து மிஷனில் ட்ரெஷரராக இருக்கும். அது 128 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஐஎம்எஸ்ல நேஷனல் பிரசிடென்ட். ஐஎம்எஸ்டைய தலைமையேற்று நடத்தும் பொறுப்பு ஆண்டு வந்தார். அதை ஏற்றுக்கொண்டு எனக்கு ரெவரண்ட் இருக்கிற பட்டத்தை திருநெல்வேலி திருமணத்தில் பிஷப் ஜெய் கிறிஸ்தா செய்யப்பட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஏஆர்சி பத்மவா செய்யாட்டாங்க. கிறிஸ்தா சாய்க்கு முன்னால் ஜெய்பால்டி செய்யாங்க. அவங்களுக்கு முன்னால் ஜெய்சன் தர்மராஜ் இருந்தாங்க. அவங்களுக்கு முன்னாடி உங்கள் தாத்தா, என் பேர் சொல்லி டேனியல், ரொம்ப சிறப்பானவர். ஒரு சர்ச்சுக்கு போனான்னா சர்ச்சில் 10 பேர் ஐயரை குறை சொல்லியிருப்பான், 10 பேர் ஐயரை வாழ்த்திருப்பான். அத்தனை கை பண்ணுவார். இப்போ இது ஒரு பாஸ்டேட், இந்த ஊர் பேரில், இது பாஸ்டேட் இந்த ஊர் பேரில் இருக்கும். மாடவாக்கம் பாஸ்டேட் போனோன்னா அந்த பாஸ்டேட்டுடைய ஃபைல் எடுத்துருவார். அந்த ஃபைலை படிப்பார். இவர் இவ்வளோ நாள் ஐயராக இருக்காரு, இந்த ஐயர் என்ன வேலை செஞ்சுக்கிறாரு, என்ன டெவலப் பண்ணிருக்காரு, அந்த மக்கள் இவ்வளோ சொல்லி நாங்கள் தான் இருக்கிறாரு, எவ்வளோ பேரை சர்ச்சில் புதுசாக சேர்த்துருக்காரு, எத்தனை பேருக்கு மெம்பர்ஷிப் கொடுத்துருக்காரு,
இந்த ஹிஸ்ட்ரி எடுத்துக்கலாம். இவர் எத்தனை பேர் உங்களை வாழ்த்தி எழுதியிருக்காங்க, எத்தனை பேர் இவங்களை எதிர்த்து எழுதியிருக்காங்க முடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து அந்த ஒர்க் கன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து ஐயா சொன்னாங்க. நாங்கள் அந்த ஐயா காலத்தில் தான் கன்ஃபர்மேஷன் வாங்கினா கன்ஃபர்மேஷன் வந்து திருநிலை பொறுத்தது. திருநிலைனா ஞானஸ்தானம் வழங்குறது. சிஎஸ்சி முறைப்படி பிஷப் தலையில கை வச்சா தூயாவி அவர் மேலே இறங்கிட்டு திருச்சபையில் உறுப்பினர் ஆகிறாரு. யுத்தம் திருச்சபையில் இந்த ஐயன் வைக்கலாம் கையில். சிஎஸ்சியில் பிஷப் தான் வைக்கணும். அது ஒரு பேச பழக்கம். அது நிறைய கண்டிஷன். ஒரு பிஷப் வந்து போனால் 1,00,000 செலவு கொடுப்பாங்க மக்கள் காணிக்க. அப்படி திருநிலைப்படுத்துதல் பற்றி சொன்னாங்க. கன்ஃபர்மேஷன் வந்து திருநிலை சிஎஸ்சி டிஎஸ்சி மக்களுக்கு தெரியும். அந்த அவர் சொன்ன மாதிரி விசுவாச பிரமாணம், பரமனை ஜெபம், என் ஆத்மாவை கருத்து கட்டளைகள் இதெல்லாம் படிக்கணும். கிறிஸ்தவம் ஆகிட்டேன், நான் கிறிஸ்துவ முன்னிலை படிக்க தான் வேணும், கடைப்பிடிக்கணும் அவசியம். அவர் கேள்வி கேட்பார், பதில் சொல்லணும், அவ்வளோதான். நீ கடைப்பிடிச்சிருக்கியானா அது கிடையாது. அவர்கிட்ட கேட்குற அவரை இங்கே எவ்வளவு கடைப்பிடிக்காது. ஐயா சொன்னார் அரசங்க படித்து சொல்லணும்னா என்ன பண்ண மாட்டாங்க, தட்டி கொடுப்பாங்க. இப்போ அப்படிலாம் இல்லை. கடைசியில் ஐயர் தெரிஞ்சா கடைசி நாட்டில் கூட சேர்த்துக்கலாம். பிஷப் கையில வைக்கணும்னா வட்டி கையில் ஒரு வெள்ளை சட்டை போட்டு போனால் கை வச்சுக்குவார். அவருக்கு என்ன தெரியாது. அவர் கையில் போனால் கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த கன்ஃபர்மேஷன் சர்டிஃபிகேட் தருவாங்க. எல்லாம் ஊரே மாற்றவர் தான். இப்படி அந்த அவங்க போய் ஐயா காலத்தில் இந்த பாஸ்டிக்கில் போய் அதை கேட்பார். அந்த ஐயரை கொடுத்து எப்போ அவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை, ஏன் தப்பு பண்ணுற சரியாகுது, அவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுவாங்க. ஒருவேளை உள்ள அந்த ஐயர் சாப்பாடு கொடுப்பார் முடிஞ்சவர்கள், அங்கே சாப்பிடுவாங்க. அது வந்து கண்டிஷன். சாப்பிட்றப்போ அந்த ஐயர் சொல்லணும் குறைய, அவர் சொல்லணும்னா விடுவார். நாட்டில் ஏறப்போ அந்த ஐயரை கூப்பிட்டு எப்பாயா பங்களாக்கு வா, பிஷப் சொல்லுவார். 1 ஏக்கரில் வீடு. இப்போ பெயிண்ட் அடிக்கிறதுக்கு 5 கோடி ரூபா அவர் செலவு பண்ணியிருக்காரு. வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது செலவு பண்ணாரு, 5 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காரு. இப்போ இருக்க பிஷப் அவ்வளோ பெரிய வீடு, பெரிய சத்திரமாக பெரிய பங்களா சூப்பராக இருக்கும். அது வெள்ளக்கார கதாரத்தில் உருவாகுது. மயிலே ஒரு 500 மயில் உள்ள இருக்கு. ஒரு வாரத்துக்கு 2 மூட்டை நெல் வாங்குறாங்க மயிலுக்கு மட்டும். அவ்வளோ மயில் இருக்குது. பெரிய 10 ஏக்கரோ 5 ஏக்கரோ பெரிய காம்பவுண்ட். அடிக்கடி முன்னாடி போவேன். இப்போ அந்த பிஷப் எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் நிலையில் போக மாட்டேன். நீ பிஷப் வேலைகள் ஆகிக்கலாம், அந்த அங்கே போகிறது. நான் ஒரு காலேஜில் செக்ரட்டரியாக இருக்கிறேன். இந்த டைசிஸோடைய சேர்ந்த காலேஜில் கராட்டக்கர் காலேஜில் செக்ரட்டரியாக இருக்கேன். 4000 பிள்ளைகள் படிக்கிறாங்க. 4 வருஷமாக இருக்கிறேன். எங்கள் அண்ணன் லே செக்ரட்டரியாக இருக்காங்க. அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா அந்த பக்கம் போகிறது இல்லை. நல்ல மனுஷனாக பார்க்குறது இல்லை. இவங்க தாத்தா காலங்கள் கடைசி காலங்கள் அந்த பேராயம் கெட்டு போகாதுன்னு சரித்திரம். கடைசி நேரத்தில் சில தப்பு பண்ணுறாரு. மகனுக்காக ஒரு தப்பு பண்ணுறாரு. அப்படியே தொடர்ந்து வேதாகம் மாறி போச்சு, சட்டங்கள் மாறி போச்சு. அவங்க தாத்தாலாம் ரொம்ப சூப்பர் பிஷப்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நான் பலத்தை கேட்கணும், பலத்தை கேட்குறப்ப சொல்லப்பட்ட ஒரு சாட்சி. ஆனால் ஆண்டுடைய ஊழியத்தில் எந்த அளவுக்கு நம்ம உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமோ, ஆண்டவர் சொல்றாரு, ஞானஸ்தானம் வாங்கு, கன்ஃபர்மேஷன் வாங்கு, சர்ச்சைக்கு ஒழுங்காவா, காணிக்கை கொடுத்துருக்குற, ஏழை எடுத்துருக்குற, நீலாம் பல்லவத்துக்கு வர முடியும் கடவுள் எங்கேயுமே சொல்லலை. எங்கேயா சொல்லித்தர இந்த மெடிக்கல் பாசிக்கெல்லாம் போக முடியும். ஞானஸ்தானம் ஞானஸ்தானம் இல்லை நீ எப்படியா சொல்லுவ, என்னையா ஐயருமாங்க வேதத்துல ஏன் ஞானஸ்தானம் வாங்கினு வந்திருக்காங்க இல்லையா சொல்லுங்க. ஞானஸ்தானம் பல்லவத்துக்கு போக முடியும்னு சொல்லியிருக்கேன். சொல்லிருக்காமா? நீ ரொம்ப கவனிக்கிறேன், முதல்ல கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். சிரிச்சுக்கிட்டு வேற இருக்கிறேன். நீ எப்படி சிரிக்கிறேன்னு தெரியல. பைத்தியக்காரன் சிரிக்கிறியா, ரசிச்சு சிரிக்கிறேன்னு எங்கேயா சொல்லியிருக்காங்க. மத்திய 25 சொல்றாரு, பல்லவராஜன் சைவமா இருக்கு, பல்லவராஜன் மணவாளன் வர போறாரு. மணவாளன் வர்றப்போ சங்கு ஊரும், சங்கு ஊருப்போ 5 பேர் லைட் வச்சுருந்தாங்க. 5 பேர் உங்களை மாதிரி எல்லாம் யூனிஃபார்ம் போட்டு, அந்த வாலிபர் மாதிரி யூனிஃபார்ம் போட்டு ரெடியாக இருந்தாங்க. ரெடியாக இருந்து இந்த பாப்பா மட்டும் வேறு யூனிஃபார்ம் போட்டிருக்கு, நீங்கள் எல்லாம் ஒரே யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்க. இதே மாதிரி ரெடியாக லைட்டை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. 5 பேருக்கு லைட்டுக்கு ஸ்பீட் இல்லை, 5 பேருக்கு ஸ்பீட் இருந்துச்சு. ஸ்பீட் இருந்தாங்க, என்னென்னு சொன்னேன், ஸ்பீட்டை கொடுத்துறாங்க. மணவாளன் போனால் எக்காலம் ஊருப்பா போயிட்டாங்க. ரெடியாக இல்லாமல் இங்கே இருந்துட்டாங்க. இது மணவாளன் வரப்போருக்கு ரெடி என்னென்னா பாவம் மன்னிப்பு நிச்சயம். இளையகுமாரன் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டார். சகையும் யார் 2ஆம் இருந்தால் 4 கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இவரும் ஆபிரகாமின் குமாரனே, இவருக்கும் ரட்சிப்பு வந்து, இவன் வீட்டிற்கும் ரட்சிப்பு வந்துன்னு சொன்னாரு.
பாவியான பெண் லூக்கா 7ஆம் அதிகாரத்துல இயேசுவின் பாதங்களை கண்ணீரால் நனைத்து நலமணினால் துடைத்து பரிமளத்தையில ஊற்றி முத்தம் செய்கிறாங்க. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறார். நான் நினைக்கிறேன் நமக்கு இயேசு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதான் பரிசேயன் சொன்னா இவ ரொம்ப அருவருப்பானவா வரக்கூடாதுன்னு நினைக்கிறார். யாரெல்லாம் பாவம் லேகியம் 15 பேய்கள், 15 கணக்க வழக்கில்லாத பேய்கள். தாவீதுக்குமாரே எனக்கு இறங்கும் என்று மத்தியில சொல்றாரு. ஆனா மார்க்கத்தில சொல்ல தூரமா இருக்கிறது அசுத்தாவி கடந்து என்னை வேதனைப்படுத்தாத பேய். யார் அவரை நோக்கி பார்க்கிறோமோ அதுதான் பரலோகத்துக்கு போகக்கூடிய ஆயத்தம். இந்த ஸ்பிரிட் ஒருவேளை ஒரு யூனிஃபார்மோ எதுவோ இல்லை. ஸ்பிரிட் என்பது ஒரு ஆடை. இப்போ நான் சிஎஸ்சி சர்ச்சுக்கு போனால் அங்கி போடுவேன். நேற்று டிஎஸ்சி சர்ச்சுக்கு போனால் கவுன் போட்டேன், அதுக்கு அங்கில கவுன். இப்போ ஏசி சர்ச்சுக்கு போனால் கருப்பு பெண்ணு வெள்ளை சட்டை போடுவேன். வெட்டிக்காய் சர்ச்சுக்கு போனால் ஒயிட்டு. இதெல்லாம் என் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. ஊருக்கு ஏற்ற கூத்தாடிக்கு வேஷம் மாதிரி இது கூத்தாடிய வேஷம், இதுவும் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. ஆண்டவற்ற உண்மையாய் இருக்க வேண்டும். ஆகதான் நெகேமியா 9:7 கல்லேறு ஊர் பட்டணத்திற்கு ஆபிரகாம் அவன் மனம் உண்மையுள்ளது ஆண்டவர் அழைத்து வந்தார். தாவீது சொல்றாங்க, உமக்கு முன்பாக நீதிகள் செய்ததில்லை, தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவராய் காணப்பட்டேன். 6:22 சொல்றார். தானியேல் 6:22. பவுலடிகள் சொல்றார், கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகளோ ஒழுக்கமுள்ளவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ உண்மை. 2 தெசலோனிக்கேயர் 5:5 உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை வருவான். நீதிமொழிகள் சொல்லி உண்மையுள்ள மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேறுங்க. அந்த உண்மையின்படி ஆண்டவர்கிட்ட யாரு போறோமோ அந்த ஆண்டவருக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்ப வாழாதவன் தலையாவாய், கீழாவாய், மேலாவாய். ஆண்டவர் நோக்கி உண்மையா நம்ம யாரெல்லாம் பார்க்கிறோமோ அந்த ஆண்டவருக்கு விடுதலை கொடுக்கும் நிச்சயமுள்ள ஆண்டவர். நீங்களும் யாரா இருந்தாலும் சரி, பிரசங்கிக்கிற மனிதனா இருந்தாலும் சரி, பிரசங்கிக்காத மனிதனா இருந்தாலும் சரி, ஆண்டவற்ற உண்மையா இருக்கணும். உண்மையா இருக்கிறப்ப ஆண்டவர் நிச்சயமா உயர்த்தும் ஆண்டவர். ஒருவேளை அன்பு ஐயா, இங்க இருக்க பிஷப் ஐயா டேவிட் பாண்டியன் ஐயா, டேவிட் பாண்டியன் ஐயா அவர்களையும், SS ராஜையா அவர்களையும், அவர்களோடு வந்திருக்கிற அநேக டாக்டர் சுவிசேஷகர் டாக்டர் மங்கட்ராஜ் அவர்களையும் மற்றும் வந்திருக்கிற அநேக ஊழியர்களோடு நம்ம கடவுள்கிட்ட உண்மையா இருக்கிறோமா? பேசுறது மட்டும் இல்லை, நம்ம செயல்பாடு இந்த பகுதியில இந்த திருச்சபையில இந்த டேவிட் பாண்டியன் ஐயா உண்மையா இருந்தாருன்னா அதனுடைய வளர்ச்சியை வேறு. ஒருவேளை இந்த நாளையும் தகப்பனை எங்களோடு பேசினோம், உங்களுடைய வார்த்தையை கேட்டு வந்திருக்கிறோம். தகப்பனை மத்திய 14:8 தலைப்பாக கொடுத்துருக்கிறாங்க. சீமோன் பேதுருங்கிற உண்மையை சபையை கெட்டுவேன்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கீங்க. நீங்க ஆசீர்வதிங்க பார்க்கலாம். நிந்தனைகள் கொண்டும் வந்து தேவன் தாங்கினாரே, நிந்தனைகள் கொண்டும் வந்து நீதியின் தேவன் தாங்கினாரே, நேசத்தோடு என்னை பரத்த நேசருக்காய் ஜீவித்திருவே, நேசத்தோடு என்னை பரத்த நேசருக்காய் ஜீவித்திருவே, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. அத்திமரம் தொழுவிடாமல் காற்றை மண்ணை முயற்காலும், அத்திமரம் தொழுவிடாமல் காற்று மண்ணை முயற்காலும், கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு ஓடவில்லை, கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு ஓடவில்லை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே
தகப்பனே, நீங்க பேசுங்கப்பா. உங்களுடைய சத்தத்தை கேட்பதற்கு விசேஷமாய் இந்த திருச்சபையுடைய உண்மை ஊழியத்தை செய்ய அந்த சகோதரர் அன்பு பேராயர் டேவிட் பாண்டியன் ஐயா, பிஷப் அம்மா மற்ற கருத்தில் தருகிறோம். அவளோடு இணைந்தபடி திருச்சபை மக்களை ஒரு கருத்தில் தருகிறோம். ஒரே மனமாய், ஒரே குடும்பமாய், ஏற்றத்தாழ்வில்லாமல் எல்லாம் ஒரு சீருடையில் இருக்காங்கப்பா. இந்த மக்களுடைய விண்ணப்பங்களை கேளுங்க தகப்பனே. கடந்த நாட்களில் வந்து ஜெபித்த பொழுது அநேக மக்களுக்கு விடுதலை கொடுத்துருக்கீங்க, அநேக மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருக்கீங்க, அநேக மக்களுக்கு கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுத்துருக்கீங்க, அநேக மக்களை தகப்பனே கட்டாய் காத்திருக்கீங்க தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம். 2 ஆண்டுகள் ஊழியத்தில், 20 ஆண்டுகள் உங்களுடைய உன்னத ஊழியத்தில் அந்த